வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். திருமணம், காதல் திருமணம், 2 திருமணம், திருமணத்தில் பிரிவு, இதுக்கெல்லாம் வாஸ்து காரணமா? ஒரு உண்மை சம்பவத்தோட நம்ம இந்த பதிவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஜென்ரலா திருமணம்னால அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள நடக்கணும். குறிப்பிட்ட வயசுனா ஒரு 25 வயசுக்குள்ளார திருமணம் நடந்தா நம்முடைய சந்ததி அடுத்த சந்ததி அதை பார்க்கும்போது ஒரு கரெக்டான டைம் பீரியட்ல அதெல்லாம் நடந்துரும். இது ஒரு பக்கம். நிறைய பேருக்கு சின்ன வயசுல நடந்துடுது. அதாவது 19 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள கரெக்டா திருமணம் நடந்து விடுகிறது. சில பேர் பாத்தீங்கன்னா 30 வயசுக்குள்ள திருமணம். அது ஓகே, அக்ரீட், அக்செப்டட், அது பண்ணிக்கலாம். இந்த 30 வயசு தாண்டி திருமணம் நடக்குது அப்படின்னா அது லேட் மேரேஜ்னு தான் சொல்லணும். அப்போ 30 வயசை தாண்டியும் திருமணம் ஆகல, தள்ளி போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வீடு தான் காரணம்னா நிச்சயமா அது வீடு தான் காரணம். இது ஒரு வகை. இப்போ 2வது காதல் திருமணம் சொன்னோம் இல்லைங்களா? இந்த காதல் திருமணம் எதனால நடக்குது? அதுக்கும் உங்களுடைய வீடு வாஸ்து தான் காரணம்னா நிச்சயமா அதுக்கும் வீடு வாஸ்து தான் காரணம். அப்ப 2வது திருமணம் ஏன் நடக்குது? முதல் திருமணமே சில பேருக்கு தள்ளி போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 2 திருமணம் நடக்குது. அதுக்கும் வாஸ்து, வீடு வாஸ்து தான் காரணம்னா நிச்சயமா வீடு வாஸ்து தான் காரணம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சமீபத்துல ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அரசு பதவியில உயர் பதவி, அப்ப அந்த அரசு பதவியில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நடந்த ஒரு நிகழ்வு. நமக்கு அவங்க பேரெல்லாம் வேண்டாம். அது நான் நேரம் வரும்போது நானே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஸோ அவங்க வீட்டில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு பதிவு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அவங்க வீட்டில் திருமணம் நடந்திருக்கு, காதல் திருமணம் நடந்திருக்கு, 2 திருமணம் நடந்திருக்குது, பிரிவினையும் நடந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த ஒரு வீடு பதில் சொல்லுது. இப்போ ஜென்ரலாகவே ஒரு வீட்டில் பணம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஆரோக்கியம் குறைவா இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஒரு காதல் திருமணம், 2 திருமணம், பிரிவினை இருக்கும். இப்ப நான் சொல்ல போற வீடு பாத்தீங்கன்னா பணம் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பணம் இருக்கு. ஆனா இன்னொரு வாக்கு, பணம் அதிகமானாலே வாழ்க்கை அங்க பாதிப்படையும். நீங்க யார வேணாலும் எடுத்து பாருங்க, அது பணமே இருக்காது. எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க, வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. தாத்தா, பாட்டி, பேர பசங்க, கொள்ளு பேரன், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வீட்டுல பண வசதி இருக்காது, ஏழ்மையா இருப்பாங்க. ஆனா நிறைய பணம் இருக்கும், அவங்க வீட்டுல ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இப்படி பிரிஞ்சு போய் நிம்மதி இல்லாம இருக்கும். அப்போ பணம் வந்தா நிம்மதி போகும், இப்போ நிம்மதி வந்தா பணம் இருக்காது. ஸோ இந்த அடிப்படையில் அந்த வீட்டை நம்ம பார்க்கும்போது, அந்த அரசு பதவியில இருக்காங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா, அவங்க ஒரு நேர்மையான ஆளு. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய சின்ன வயசுல காதல் வயப்பட்டு ஒருத்தர் திருமணம் பண்றாங்க. அந்த ஒருத்தர் ஏற்கனவே திருமணமானவர். இந்த அம்மா அவரை 2வது தாரமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு முதல் திருமணம், அவருக்கு 2வது திருமணம். வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. நல்லா படிக்க வச்சு அவங்களுடைய தொழில் சார்ந்து அவனை அந்த தொழில் கூட்டின்னு வந்துடுறாங்க. அவங்க செய்யற தொழிலே அந்த பையனை படிக்க வச்சு அந்த தொழிலுக்கே கூட்டின்னு வந்துடுறாங்க. இது இந்த இடைவெளியில, இந்த பையன் பிறந்து படிக்கிற இடைவெளியில அந்த தந்தை இந்த மகனுடைய தந்தை இறந்துடுறாரு. இந்த அம்மா மட்டும்தான் அவனை படிக்க வைக்கிறாங்க. இவன் படிச்சு வேலைக்கு போறான். அதாவது வேற ஒரு ஸ்டேட்டுக்கு, பக்கத்து ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அங்க போய் ஒரு பொண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க.
பண்ணி முடிச்சு கொஞ்சம் சில மாதங்கள்ல 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. 2 பேரும் ஒரே தொழில் பண்றாங்க. அதனால காதல் பயப்படுறாங்க. அந்த தொழில் காரணமாவே பிரிஞ்சிடுறாங்க. அது லீகலா கோர்ட்ல அப்ளை பண்ணி கோர்ட் மூலியமாவே பிரிஞ்சு கோர்ட் ஆர்டர் கொடுத்துடுது. அது டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. அவங்க பிரிஞ்சு வந்துடுறாங்க. அந்த பையன் மறுபடியும் இவங்க வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் சில பல வருடங்கள் கழித்து மறுபடியும் இந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பொண்ணு தேடுறாங்க. இதுக்குள்ள அந்த பையன் வந்து அந்த குடின்றதுக்கு ஒரு அடிக்ட்னு சொல்ல முடியாது, அந்த பழக்கத்துக்கு ஆளாயிடுறான். ஒரு நல்ல படித்து வேலையில் இருக்கக்கூடிய ஒரு வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு காதல் திருமணம் நடந்து பிரிவினை வந்ததுக்கு அப்புறம் அவனால அது தாங்க முடியல. அந்த குடி பழக்கத்துக்கு ஆளாயிடுறான். சரி, இவனை இப்படியே விட்டா என்ன பண்றது, இவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க அம்மா வந்து பொண்ணை தேடி மீண்டும் ஒரு அழகான அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றாங்க. நல்ல கிராண்டா பண்றாங்க. திருமணம் முடிந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பையனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி திருமணம் ஜெரியில போயிட்டு மாலை வாங்கிட்டு வராங்க அந்த கோவில்ல. திருமணம் முடிந்து விட்டால் இந்த மாலையை நான் வந்து திரும்ப உங்களுக்கு அந்த மாப்பிள்ளை பொண்ணோட வந்து நாங்க உங்க சன்னிதானத்துல உங்களுடைய கோயில்ல கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கோவில்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கடவுளை வேண்டி மாலை வாங்கிட்டு வராங்க. இது இந்து மதத்துல அடிப்படையா நடக்கக்கூடிய சம்பவம் தான் இது. இப்போ திருமணம் முடிந்து அந்த திருமண மண்டபத்தெல்லாம் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பெண் வீட்டுக்கு போகணும் இல்லையா? அப்போ அந்த பெண் வீட்டுக்கு வந்து போகும்போது அந்த போற வழியில தான் இருக்கு இந்த திருமணம் ஜெரி. சரி, நம்ம போயிட்டு மாலையை கோவில்ல கொடுத்துட்டு போயிடலாம், இதான் திருமணம் முடிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க கோவிலுக்கு போறாங்க. கோவில் கிட்ட போயிட்டு கோவில்ல இறங்கி உள்ள போறாங்க. அங்க ஒரு ஃபோன் அழைப்பு அந்த அம்மாவுக்கு. நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம், ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, வந்திருக்காங்க, நீங்க வாங்க அப்படின்னு. என்ன கம்ப்ளைண்ட்னா, அதாவது இந்த பையன் வந்து ஒரு காதல் திருமணம் செய்து பிரிஞ்சு வந்துட்டாப்ல இல்லையா, அந்த பொண்ணு வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து பொய்யா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை ஏமாத்தி திருமணம் செஞ்சு நான் இருக்கவே இன்னொரு திருமணம் செஞ்சிருக்கிறாங்க, எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அந்த முதல் மனைவி, அந்த பையனோட முதல் மனைவி. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு கோயிலுக்குள்ளாரே போகல. இது வந்து அந்த பெண் வீட்டாருக்கு தெரிஞ்சு போகுது. கூடவே தான் இருக்காங்க. ஏன்னா திருமணம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு தானே அழைச்சிட்டு போறாங்க. கூடவே இருந்து இந்த செய்தி கேட்ட உடனே, அப்ப நீங்க போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நான் என் பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி திருமணம் முடிந்து, அதாவது மாப்பிள்ளை இல்லாம மணமகன் இல்லாம பொண்ணை மட்டும் தாய் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. இவங்க திரும்ப இவங்க ஊருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இவங்க ஒரு வக்கீலை வச்சு அங்க போயிட்டு பேசுறாங்க. இங்க பாருங்க, நாங்க வந்து ப்ராப்பரா ஏமாத்திலாம் பண்ணல, ப்ராப்பரா டைவர்ஸ் வாங்கியிருக்கோம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது உண்மை, டைவர்ஸ் வாங்கினது உண்மை அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் ஆர்டரை காமிச்ச உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பையனுடைய எக்ஸ் மனைவி அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. இல்லைன்னா உங்க பேர்ல நான் வந்து ரிமாண்ட் பண்ணிடுவேன், உங்க பேர்ல கேஸை போட்டு பொய்யான கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொன்ன உடனே அவங்க நாங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் அவங்க வந்தாங்க அப்படின்னா, நிறைய சொத்து இருக்கு இவங்களுக்கு, ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பணத்தை வந்து வாங்கிட்டு ஏமாத்திட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க வந்திருக்காங்க. இதை வந்து இவங்க அந்த கோர்ட் ஆர்டர் காமிச்ச உடனே, டைவர்ஸ் ஆர்டர் காமிச்ச உடனே போலீஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சு விட்டு அவங்கள அனுப்பி விட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து இப்போ 2வது திருமணம் பண்ணாங்க இல்லையா, இத வந்து அவங்க பொண்ணோட அப்பா வந்து என்ன சொல்றாரு, நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க மறைச்சு தானே எங்களை ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணீங்க,
நான் எங்க பொண்ணை உங்களுக்கு அனுப்ப முடியாது உங்க வீட்டுக்கு. எனக்கு திருமணத்துக்கு ஆன செலவெல்லாம் பணம் கொடுத்துருங்க, நான் பொண்ணை அனுப்ப மாட்டேன்றாரு. சரி, இவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இவங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்ட அமௌண்ட்டை, திருமணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த பெண் வீட்டார் டிமாண்ட் பண்ண அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து, நான் அவங்க கூட தான் நான் போவேன், அவங்க கூட தான் நான் வாழ்வேன், எனக்கு தெரியாம எங்க வீட்டு ஆளுங்க வந்து பேசி இந்த அமௌண்ட்டு இந்த வாங்கினதுல எனக்கு தெரியாது, நான் வந்து அவரு கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல அந்த பொண்ணு ஃபைட் பண்றதா தகவல். சரி, நம்ம வந்து கதைக்கு வருவோம். அவங்க வந்து சேருவாங்களா சேர மாட்டாங்களான்றது இந்த பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணணும். இப்ப இந்த தகவல் எனக்கு கேட்ட உடனே, அடடா இவ்ளோ பெரிய மேட்டர் நடந்திருக்குது, பல விஷயங்கள் அந்த வீட்டுல நடந்திருக்கு, நம்ம அந்த வீட்டை போய் பார்க்கணுமே அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வீட்டை போய் பார்க்குறேன். அவங்களுடைய அனுமதியோட அந்த வீட்டை போய் பார்த்து அவங்க கூட பேசி என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். இதுக்கு வாஸ்து தான் காரணமா, வீடு தான் காரணமான்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து வரணும் இல்லையா? அதானே நம்ம வேலை. ஸோ பார்த்ததுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 5 ஏக்கர் நிலம், ஒரு 10 ஏக்கரா நிலம் இருந்திருக்கு, அதுல பாதி அவங்க வித்துட்டு இப்போ 5 ஏக்கர் நிலம் சுத்தி இரும்பு வேலி போட்டிருக்காங்க, கல் நட்டு இரும்பு வேலி போட்டிருக்காங்க. அந்த 5 ஏக்கர் நிலத்துல பாத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி கட்டு. தென்மேற்கு பகுதியில ஒரு ஒரு 40 அடி 50 அடி மேற்குல இருந்து வடக்கு வந்து அதுக்கப்புறம் மேற்கு போகுது. இப்போ தென்மேற்கு பகுதி, மொத்த இடத்துல தென்மேற்கு பகுதி கட்டு. அந்த கட்டுக்கு அப்புறம் கிழக்கு பக்கம் தென்மேற்கு பகுதியில் ஒரு பெரிய கிணறு. இது ஓகே. இந்த தென்மேற்கு பகுதினாலே அது வந்து பல பெண்களுடைய தொடர்புக்கு ஆளாகும். தென்மேற்கு பகுதி கட்டு, தென்மேற்கு பகுதி பள்ளம் இருக்கும்போது அங்க 2 திருமணம் நடக்கும். அப்போ காதலுக்கு எங்க ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மொத்த இடத்தோட வடமேற்கு பகுதியில அவங்களுடைய வீடு. வீடுன்னா ஒரு அரண்மனை மாதிரி கட்டியிருக்காங்க, பிரம்மாண்டமான வீடு. அப்போ மொத்த இடத்துல வடமேற்கு பகுதி. அப்ப அந்த வடமேற்கு பகுதியில வீடு இருந்தாலே பணம் இல்லாம போகும் இல்லையா? இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்குல நம்ம போய் மாட்டுவோம். இவங்க கிட்ட பணம் இருக்கு, ஆனா இந்த மாதிரியான பிரச்சனை வருது. 2வது காதல். ஏன் காதல் வந்தது அப்படின்னும் போது, இந்த மொத்த இடத்துல அவங்களுடைய அந்த 5 ஏக்கர் நிலத்துல வடமேற்கு பகுதியில வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு வந்து இவங்களுக்கு காதல்ன்ற உணர்வை வந்து உண்டாக்குது. அதுக்கப்புறம் ஏன் பிரிவினை வந்தது? அவங்க அம்மாவோட அப்பா இறந்தாருன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த கிணறு. ஒரு வீட்டுக்கு தெற்கு பக்கம் கிணறு இருந்தா அந்த குடும்ப தலைவனுக்கு உயிருக்கு ஆபத்து. அந்த வகையில அந்த குடும்ப தலைவர் வந்து அவருடைய வாழ்வு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு காதல் வந்தது. ஓகே, காதல், வடமேற்கு வீடு இருக்கிறதுனால காதல் வந்தது. சரி, ஏன் பிரிவினை வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஒரு போர் போடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இந்த வீட்டுக்கு வடமேற்கு பகுதியில ஒரு போர் போட்டிருக்காங்க. அங்கதான் நீர் வளம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் போர் போட்டு ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும். அந்த வடமேற்கு பகுதியில ஒரு போர் போட்டு அந்த தண்ணியை தான் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஏன் வடமேற்கு பகுதியில பள்ளம் இருந்தா பிரிவினை வரும், அதாவது சூசைட் அட்டன் பண்ணுவாங்க, அதாவது சொத்து எல்லாம் இழந்துட்டு இருக்கிற சொத்து எல்லாம் கரைஞ்சி அவங்க வந்து இந்த மஞ்சா நோட்டீஸ் விடுற அளவுக்கு வந்துருவாங்க. ஆனா அந்த வீட்டுல பணம் நிறைய இருக்கு. ஆனா வேற வகையில என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரிவினையை உண்டு பண்ணிடுச்சு. அந்த வடமேற்குல போர் போட்டது கணவன் மனைவி பிரிவினை. ஜென்ரலாவே வடமேற்குல பள்ளம் இருந்தா இந்த பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ அந்த வீட்டுல காதல் திருமணம் நடந்திருக்கு.
திருமணம் நடந்திருக்கு. ஆனா 2வது திருமணம் நடந்திருக்கு. பிரிவினையும் நடந்திருக்கு. அவங்க வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ்ன்னு போயிருக்காங்க. இது எல்லா பிரச்சனையும் ஒரே வீட்ல நடந்திருக்குதுன்னா, அப்ப அந்த வீட்ல வந்து எவ்ளோ வாஸ்து குறைபாடு இருக்குன்னு பாருங்க. மொத்த இடத்துல தென்மேற்கு கட்டு, தென்மேற்குல கிணறு, வடமேற்குல உயர்த்தி 2 அடுக்கா உயர்த்தி ஒரு வீட கட்டி அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வடமேற்குல ஒரு பெரிய மறுபடியும் ஒரு போர் போட்டிருக்காங்க. அப்படின்னும்போது எல்லாரும் நினைக்கலாம், அவங்க வந்து வசதியா தானே இருக்காங்க. ஒரு 4 கார் இருக்கு. எல்லாமே வந்து விலை உயர்ந்த கார். கார் பங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புல அவங்க வாழுறாங்க. அப்ப அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும்போது, அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ளார போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க எவ்ளோ ஒரு மன கஷ்டத்தோட, ஒரு மன அழுத்தத்தோட, எவ்ளோ பிரச்சனைகளோட அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ இன்னொரு வகை அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, வடக்கு, கிழக்கு ஓப்பனே கிடையாது. மொத்தமா மூடி இருக்கு. அந்த அம்மாவும் வடகிழக்கு பெட்ரூம்ல தான் படுக்குறாங்க. அதுக்கு மேல் மாடியில அந்த பையனும் வடகிழக்கு பெட்ரூம்ல தான் படுக்குறாப்ல. வடகிழக்குல பாத்ரூம், டாய்லெட்டு. அந்த வீட்ல கிழக்கு பக்கம் அந்த பெட்ரூமுக்கு அடுத்து வடகிழக்கு பகுதியில பூஜா ரூம். அதாவது தவறு என்னெல்லாம் இருக்கக்கூடாதோ அது எல்லாமே அந்த வீட்ல இருக்கு. இததான் நம்ம சொல்லுவோம், இழப்புடன் கூடிய வாழ்க்கை, இழப்பில்லாத வாழ்க்கை. உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி வேணும்னா, நீங்க இயற்கையோட சேர்ந்து போங்க. இல்ல நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னா, இழப்போட கூடிய வாழ்க்கையா இருக்கும். வெற்றியும் இருக்கும். ஆனா இழப்பு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். அப்போ நீங்க வீடு கட்டப் போறீங்கன்னா, ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி வீடு கட்டுங்க. அந்த வீடு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு குடுக்கும். மன நிம்மதியான ஒரு வாழ்க்கைய குடுக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான, அளவான தூக்கத்த குடுக்கும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல் கூடும்.